Good morning 7th standard students. This is part 2 video of your computer science first lesson computer fundamentals. Computer fundamentals first partல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா computer languages பத்தி பார்த்தோம், high level languages, low level languages, and then conversion of binary number into decimal number and decimal number into binary form இதெல்லாம் நம்ம பார்த்தோம். Now this lesson is a continuation of first lesson. இதில் நம்ம first பார்க்க போகிறது classification of computer software. So computer பொறுத்த வரைக்கும் hardware, softwareனு ரெண்டு விதமா அதை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். So first one வந்து நம்ம softwareனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். Software is a collection of computer programs that provide the instructions that a computer needs to perform specific tasks. So, computer programs ஓட ஒரு collection தான் software. இந்த computer programs என்ன பண்ணுது அப்படின்னா computer என்ன வேலையை செய்யணும் அப்படின்ற instruction வந்து கொடுக்குது. So, software is a collection of computer programs. Computer programs ஓட ஒரு collection is called as software. Software provides instructions that a computer needs to perform specific tasks. So, ஒரு computer வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது தான் சாஃப்ட்வேரோட வேலை. So, computer software can be classified into the following categories. என்னென்ன கேட்டகரியா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரை வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ், டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர், இந்த 4 டைப்பாக சிஸ்டம் சாஃப்ட்வேரை பிரிக்கிறாங்க. அகெயின் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வந்து ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப், ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் தி செகண்ட் டைப், Bespoke application software is the third type. So, application software 3 types are பிரிக்கிறாங்க. General purpose application software, specific purpose application software and bespoke application software னு 3 types are பிரிக்கிறாங்க. So, இதுதான் வந்து உங்களுக்கு classification of computer software. இப்போ one by one இந்த classification என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So, computer software number 2 types are பிரிச்சோம் இல்லையா? One is system software, the other one is application software. So, இப்போ system softwareனா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ a system software is required to control the operations of a computer system. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் எல்லா ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். It helps to manage and run the computer hardware in an efficient manner. So, computer குள்ள hardware இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? So, அந்த hardware வந்து work பண்ணணும்னா அதுக்கு software தேவை அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? So, அந்த hardware எல்லாத்தையும் வந்து manage பண்ணி ரொம்ப நல்லா வந்து run பண்ணுறதுக்கு இந்த system software help பண்ணுது. It controls all operations like reading data from input devices. நம்ம கீபோர்ட் அண்ட் மவுஸில் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா கம்ப்யூட்டருக்கு. ஸோ அந்த டேட்டாவை ரீட் பண்ணுது. Transmitting processed information to output devices. ஸோ ப்ராசஸான இன்ஃபர்மேஷனை அவுட்புட் டிவைசஸ்க்கு கொடுக்குது. Checking system components and converting data to a form that a computer can understand. ஸோ சிஸ்டம் காம்பனன்ட்ஸை வந்து செக் பண்ணி கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்குது. ஸோ இந்த எல்லா வேலையும் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் செய்யுது. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அந்த ஹார்ட்வேர் பண்ணக்கூடிய வேலை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிக்வயர்ட் டு கண்ட்ரோல் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஆப்ரேஷன்னா என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும். ஒரு கம்ப்யூட்டர்ன்றது அப்படியே வந்து சும்மா ஒரு டெஸ்க் மேலே இருக்கக்கூடாது. அந்த கம்ப்யூட்டர் வந்து இயங்கணும் இல்லையா, எல்லா வேலையும் செய்யணும். ஸோ அந்த எல்லா வேலையும் அந்த கம்ப்யூட்டரை செய்ய வைக்கிறது தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இதை ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஹார்ட்வேரை வந்து ஒர்க் பண்ண வைக்குது. இன்புட் டிவைஸ் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்குது. அதே மாதிரி ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷனை அவுட்புட் டிவைசஸ்க்கு கொடுக்கறது. அதுக்கப்புறமா வந்து எல்லா சிஸ்டம் காம்பனன்ட்ஸையும் செக் பண்ணுறது. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமாக மாற்றி கொடுக்கறது. ஸோ இந்த எல்லா வேலையும் தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் செய்யுது. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேரை வந்து
ஃபர்தராக வந்து 4 கேட்டகரிஸாக பிரித்தோம் இல்லையா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ், டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கிளாசிஃபிகேஷன் இங்கே பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Operating system serves as an interface between the user and the hardware. யூசர்னா யாரு? நாம தான். கம்ப்யூட்டரை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் யூசர். ஹார்ட்வேர் அப்படின்றது என்ன? கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்ட்வேர். ஸோ அந்த ஹார்ட்வேருக்கும் இந்த யூசரும் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து செய்து கொடுக்கறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. ஸோ அதுதான் இட் சர்வ்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னால் நான் வந்து யூசர் ஆஃப் அ சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே எம்பெட் பண்ணி இருக்குது. ஸோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இந்த ஹார்ட்வேருக்கு புரியணும், அதே மாதிரி ஹார்ட்வேர் சொல்கிறது எனக்கு புரியணும். ஸோ இந்த நடுவில் ரெண்டு பேருக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி சர்வ் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. The purpose of the operating system is to provide an environment in which a user can execute programs. So நான் வந்து program வந்து execute பண்ணணும் so that the hardware can understand. அதே மாதிரி hardware கொடுக்குற hardware பண்ணுற எல்லா வேலையும் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியணும். ஸோ அதுக்கான ஒரு மீடியேஷனுக்கு தான் இந்த operating system யூஸ் ஆகுது. So it also ensures that computer hardware is used in an efficient manner. So computer hardware வந்து அதோட full use நம்ம பண்ணுற மாதிரி இந்த operating system வந்து நம்மளுக்கு அந்த interface வேலையை செய்யுது. So computer system has many resources such as CPU, memory space, file storage space, input output devices, system memory, cache memory, ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும். இது எல்லாமே ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் அண்ட் அந்த உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒரு ரிசோர்ஸ் மேனேஜராக வந்து இது வந்து செயல்படுது. So operating system acts as a resource manager by allocating these resources to specific programs and applications as and when required. ஸோ எந்த நேரத்தில் வந்து மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணோம், எந்த நேரத்தில் ஃபைல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை யூஸ் பண்ணோம், எப்போ இன்புட் அவுட்புட் டிவைஸ் யூஸ் பண்ணோம், இது எல்லா வேலையும் வந்து அலோகேட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண வைக்கிற வேலையை தான் இந்த சிஸ்டம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து செய்யுது. ஸோ சம் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சது பாருங்கள். விண்டோஸ் 8, லினக்ஸ், ஆண்ட்ராய்ட், சோலாரிஸ், டிபியன். விண்டோஸ் 8 அப்படிங்கிறத நம்ம நார்மலாக நம்மளோட சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். அது வந்து இட் மீடியேட்ஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த ஹார்ட்வேர். ஸோ நான் யூசர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து புரிகிற விதமாக அந்த ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட்வேருக்கும் புரிகிற விதமாக அந்த ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி இந்த விண்டோஸ் 8 வந்து செயல்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து எதுக்குன்னா டு பெர்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆன் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஹெல்ப் இன் இட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். ஸோ யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் கேரி அவுட் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டர் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவிஜி ஆன்டிவைரஸ், ஏவைரா, நார்டன் ஆன்டிவைரஸ், மெக்ஃப்ரீ, மெக்ஏஃபி அண்ட் இன்டெல் கம்பெனி. இது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இது எல்லாமே வந்து நம்ம சிஸ்டமில் போட்டோன்னா வைரஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி அழிச்சு நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி பீரியட் ஆஃப் டைம் நம்ம இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டரில் ரன் பண்ணி விட்டோம்னா அது வந்து இந்த வைரஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுற அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பண்ணிடும். ஸோ நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்லேயே எது என்னென்ன பண்ணுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வைரஸ் ஸ்கேனர் டு ப்ரொடெக்ட் யுவர் சிஸ்டம் ஃப்ரம் ட்ரோஜன்ஸ் அண்ட் வைரஸஸ். ஸோ சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுற ட்ரோஜன்ஸ், வைரஸஸ் இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறது வைரஸ் ஸ்கேனர். டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர் டு ஸ்பீட் அப் யுவர் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீட் பண்ணி நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர் யூஸ் பண்ணுறோம். Next, system monitor to look at your current system resources.
ஸோ சிஸ்டம்ல வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணது சிஸ்டம் மானிட்டர் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். ஃபைல் மேனேஜர்ஸ் டு ஆட் டெலீட் ரீநேம் அண்ட் மூவ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ ஃபைல் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு சில யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. தேர்ட் டைப் வந்து லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ். லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தீஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூஸ்டு டு டெவலப் சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் தான் லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ். These include pre-written code and subroutines. Most programming languages have a standard set of libraries that can be used, offering codes to handle input, output, graphics and specialist math functions. So ஒரு program வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அதோட கோட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற ப்ரோக்ராம்ஸ் தான் லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து most programming languages standard set of libraries இருக்கும். ஸோ எல்லா கோட்ஸும் ஆல்ரெடி இருக்கும். இன்புட் அவுட்புட்க்கு என்ன கோடு, கிராஃபிக்ஸ்க்கு என்ன கோட், ஸ்பெஷலிஸ்ட் மேத் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன கோட், இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். You can also create your own custom libraries, and when you start to write lot of programs with similar functionality, you'll find them very useful. அதே மாதிரி நீங்க ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கும் போதும் நீங்க வந்து ஒரு லைப்ரரி கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ லைப்ரரி ப்ரோக்ராம்க்கு எக்ஸாம்பிள் வந்து NET லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர். டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர்ன்றது தான் ஃபைனல் டைப் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அலோஸ் நியூ ப்ரோக்ராம்ஸ் டு பி ரிட்டர்ன் அண்ட் ரன் ஆன் கம்ப்யூட்டர்ஸ் பை கன்வெர்ட்டிங் சோர்ஸ் கோட் இன்டு மெஷின் கோட். ஸோ புதுசாக ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டரில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிக்குது. அதாவது ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம் இல்லையா அந்த கோடை மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேரோட வேலை. So there are three types of translator software: assembler, compiler and interpreter. மூணு டைப் இருக்கு translator softwareல. First one is assembler. Assembler converts a program written in an assembly language into its equivalent machine language. So நம்ம வந்து எழுதுற ப்ரோக்ராம் வந்து assembly languageல இருந்ததுன்னா அதை வந்து machine languageக்கு convert பண்ற வேலையை assembler வந்து செய்யும். Next வந்து compiler. Compiler converts a program or a source code written in a high-level language into a machine language before execution. So compiler என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு high level languageல எழுதின ஒரு ப்ரோக்ராமை machine language கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளையரோட வேலை. It runs through the entire high-level language program in one go and reports all the errors it finds in the source code along with the line numbers. So ஒரு high-level languageல எழுதின ப்ரோக்ராமை machine language கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன எரர் வருமோ அது எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் கம்பைலர் சாஃப்ட்வேர் கொடுத்துரும். ஸோ அதை வச்சு நம்ம எரர்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணி திருப்பி ரன் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த எரர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த கம்ப்ளையர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் லெவலுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோடை வந்து கிரியேட் பண்ணிடும். அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் ஆர் ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த எழுதின இந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை வாட்டி வேணால் ரன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் டிரான்ஸ்லேட்டரோட ஹெல்ப் இல்லாமல். ஸோ அதுதான் கம்ப்ளையரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்டர். Interpreter அப்படின்றது என்னன்னா it is a language processor that works by reading and executing the source code of high level language program line by line. ஸோ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதின அந்த ப்ரோக்ராமை லைன் பை லைன் வந்து ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதோட வேலை தான் இன்டர்பிரட்டரோட வேலை. If there is an error in any line, it reports it at the same time and program execution cannot resume until the error is rectified. ஸோ ஒரு லைனில் எரர் இருந்தாலும் அதை வந்து அதை இண்டிகேட் பண்ணும். ஒன்ஸ் அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணாதான் அடுத்தது நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும், இல்லைனா அது வரைக்கும் ரன் பண்ண முடியாது. The object code produced by the interpreter cannot be saved. So every time the program is run, it needs to be interpreted again to obtain the object code. ஸோ கம்ப்ளையர் வந்து ஒரே ஷார்ட்டில் வந்து அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி எரர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். பட் இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைன் ப்ரோக்ராமை ரன் பண்ணி எரர்ஸை கொடுக்கும். ஒன்ஸ் அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ரோக்ராம் அதுக்கு மேலே ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கோடெல்லாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி டைம் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ஒவ்வொரு தடவை நம்ம இன்டர்பிரட் பண்ணி எரரை ரிமூவ் பண்ணி அண்ட் தென் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து QBasic. QBasic is an example of a high-level language and you have made use of the QBasic interpreter to execute programs. So interpreter கான ஒரு example தான் QBasic அப்படின்றது. It's a high-level language.
ஸோ இது வரைக்கும் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேரோட டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிசைன்ட் டு ஹெல்ப் த யூசர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். Application software is designed for any level of persons who might have the ability of a scientist to work out statistical information using a set of results, or someone who wants to play the latest computer game. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு சயின்டிஸ்ட் அவரோட டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சாதாரண ஒரு குட்டி பசங்க வந்து கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் ஓரியன்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதனால் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியரோ இல்லை சாஃப்ட்வேர் என்ஜினியரோ அவங்க தான் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவோ டெவலப் பண்ணவோ முடியும். பட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அது யார் வேணும்னா பண்ணலாம். அது கம்ப்யூட்டர் கேமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சயின்டிஃபிக் அனலைஸ் பண்ணுற டேட்டா சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து திருப்பியும் 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. General purpose application software அதில் first one. So general purpose application software அப்படின்றது என்னன்னா it is developed keeping in mind the needs and requirements of general people. So காமனாக ஒரு மேன் வந்து ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து சிஸ்டமில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை மைண்டில் வச்சு தான் இந்த ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் லைக் லெட்டர்ஸ், ஸ்டோரிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இப்போ நான் ஏதோ ஒரு லெட்டர் எழுதணும், நான் நார்மலாக ஒரு லெட்டர் எழுதணும்னா என்ன பண்ணுவேன், ஒரு A4 ஷீட் எடுத்து பென்னோ பென்சிலோ வச்சு லெட்டர் எழுதுவேன். ஸோ ஆனால் கம்ப்யூட்டரில் நான் லெட்டர் எழுதணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேணும். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ இதை வச்சு நம்ம லெட்டர் எழுதலாம், ஸ்டோரி எழுதலாம், ரிப்போர்ட் எழுதலாம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம். All the types of word processing software provide option for creating, editing, formatting and printing text and graphics in a document. So இந்த word processing software வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லெட்டரோ இல்லை ஸ்டோரியோ ஒரு ரிப்போர்ட்டோ அதை வந்து கிரியேட் பண்ணலாம். அப்புறம் கிரியேட் பண்ணதை வந்து எடிட் பண்ணலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா அதை எடிட் பண்ணலாம். அப்புறம் ஃபார்மேட் பண்ணலாம். எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணலாம். அப்புறம் அதை பிரிண்ட்டும் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே தான் இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஒருத்தர் வந்து ஜென்ரலாக அவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் கம்ப்யூட்டரில் செய்யணும்னு நினைப்பாங்களோ அதை மைண்டில் வச்சு டெவலப் பண்ணது தான் ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்து லெட்டர்ஸ், ஸ்டோரிஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ரைட்டர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா create, manipulate, calculate and analyze data in the desired manner. அதாவது எனக்கு வந்து நிறைய டேட்டா இருக்குது. டேட்டானா ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட், நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயராக நான் பண்ணிகிட்ருப்பேன். அந்த 1 இயரில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் வந்து அனலைஸ் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும், இது எல்லாமே கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து வேணும். அதுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் தான் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், லோட்டஸ் 123, கேல்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணி அதை கால்குலேட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, இது எல்லாமே. மேனிப்புலேட்னா இப்படி போட்டால் எப்படி சேஞ்ச் ஆகும், இந்த நம்பர் போட்டால் அது எப்படி, அந்த ரிசல்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத மேனிப்புலேஷன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், DBMS அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3rd டைப் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ DBMS எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
It lets you store large amounts of data in an organized manner. எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என் கம்ப்யூட்டர்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் எனக்கு இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் ஆகுது. A DBMS can store details about customers, employees, products, students, and so on. It also provides tools for searching data and generating reports based on conditions. So இந்த database management system வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் கஸ்டமர், எம்ப்ளாயீஸ், ப்ராடக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த 500 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் 500 ஸ்டூடெண்ட்ஸும் நான் சேவ் பண்ணி வைக்கணும். அவங்க பேர் என்ன, அம்மா அப்பா பேர் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவங்களோட ரிலீஜன் என்ன, அவங்களோட கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அட்மிஷன் போது வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டா எல்லாமே நான் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஸ்கூலில் நான் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இதுக்கு certain எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oracle, Access, Visual Fox Pro and Base இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் DBMS. நெக்ஸ்ட் வந்து பாருங்க டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் DTPன்னு சொல்கிறோம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு புக்கை டிசைன் பண்ணுறதுக்கு, ஜேர்னலை டிசைன் பண்ணுறதுக்கு, ப்ரௌஷர் டிசைன் பண்ணுறதுக்கு, நியூஸ் பேப்பர்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் DTP சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Quark Express and Adobe InDesign இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர். DTP சாஃப்ட்வேர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஒரு புக்ஸை டிசைன் பண்ண, ஜேர்னல் டிசைன் பண்ண, ப்ரௌஷர், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம DTP சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கிராஃபிக்ஸ், மல்டிமீடியா அண்ட் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இமேஜை வச்சு கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். The software that manipulates images, text, sound, animation and video is called multimedia software. ஸோ மல்டிமீடியா சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிக்சரை கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து வேறு விதமாக சவுண்டு கொடுக்கறது, அனிமேஷன் கொடுக்கறது, அதை வீடியோவாக மாற்றுறது இதெல்லாமே மல்டிமீடியா சாஃப்ட்வேர் பண்ணுது. ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு நல்ல டைனமிக் மேனரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்லைட் ஷோவில் ஒரு பெரிய பிக்சர் ஃபார்மேட்டில் நான் போட்டு காமிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அடோப் ஃபோட்டோஷாப் வந்து கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர், அடோப் டைரக்டர் வந்து மல்டிமீடியா சாஃப்ட்வேர், பவர் பாயிண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் இம்ப்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆஃபீஸில் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ், மல்டிமீடியா அண்ட் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ கிராஃபிக்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிராஃபிக்ஸ் மல்டிமீடியான்றது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண, ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணதுக்கெலாம் யூஸ் ஆகிறது மல்டிமீடியா சாஃப்ட்வேர். ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் வந்து என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் புரிகிற விதமாக நான் ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு காமிக்கிறதுக்கு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் செகண்ட் டைப் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது வந்து எதுக்கு அப்படின்னா பேர்லேயே இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன், இந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா a camera application on your phone will only allow you to take and share pictures. ஸோ நம்ம ஃபோனில் இருக்கிற கேமரா அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதை ஷேர் பண்ணுறதுக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதே மாதிரி அனதர் எக்ஸாம்பிள் வந்து செஸ் கேம். நம்ம ஃபோன்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ செஸ் கேம்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும். அது எதுக்குன்னா வெறும் செஸ் விளையாடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இது ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து bespoke application software. This software is tailor-made for a specific user and purpose. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கும், அதுக்கு டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் bespoke application software.
For example, a factory may require software to run a robot to make cars. However, it is the only factory making that car in the world, so the software required would have to be specifically built for the task. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேரை வச்சு அவங்க ரோபோட்டை வந்து ஆப்ரேட் பண்ணி காரை வந்து மேக் பண்ண வைக்கணும். ஸோ வேர்ல்டுலேயே வந்து அந்த மாதிரி காரை வந்து மேக் பண்ணுறது ஒரு கம்பெனி, அந்த ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவையோ அதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பீஸ்போக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி கொடுக்கறது தான் பீஸ்போக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பீஸ்போக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா military missile operations, software for hospitals, medical equipment manufacturers, users, software being written for use in banks and other financial institutions. ஸோ பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து மொபைல்லேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அது எல்லாமே இந்த மொபைல் பேங்கிங்லேயே நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ்போக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு எந்த யூஸரோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி கொடுக்கறது பீஸ்போக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் OSI அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன்னா ஒரு கம்பெனி மாதிரி. They are dedicated to promote open source software. ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ நெட்டில் போய் நம்ம பார்த்தோன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்க தான் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ்ன்ற ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன். So OSI was formed in 1998 as an educational, advocacy and stewardship organization at this important moment in the history of collaborative development. So OSI அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் a non-profit corporation. ஸோ சில பேர் வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணி எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு கமர்ஷியல் வேர்ல்டில் யாருக்காவது வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா எனக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இப்போ நான் அந்த சாஃப்ட்வேரை வந்து தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து நெட்லேருந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெட்டில் யார் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் போடுறாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவாங்க சில பேர். அவங்க வந்து அதை ஃப்ரீயாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க நெட்டில் போடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணுற அவங்களோட வேலை. ஸோ ஓப்பன் சோர்ஸ் டெஃபினேஷனில் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷன், சோர்ஸ் கோட், derived works, integrity of author source code, no discrimination against persons or groups, no discrimination against fields of endeavor, distribution of license. License must not be specific to a product. License must not restrict other software. License must be technology neutral. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இதை நிறைய பேர் வந்து இந்த ஓப்பன் சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அவைலபிலிட்டி, ஆன்லைன் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நிறைய நான் பணம் செலவழிக்க வேணாம் இந்த சாஃப்ட்வேர்லாம் வாங்குறதுக்கு. அதே மாதிரி நான் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட certain reasons why we use open source software அப்படிங்கிறது. On the other hand, proprietary software is a computer software on which there are restrictions on use, modification, copying or redistribution. So proprietary software அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டிசைன் பண்ண அந்த சாஃப்ட்வேரோட ஓனர் வந்து இதை வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும், அண்ட் இதை வந்து திருப்பி வந்து யாருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டரை நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பிரிண்டர் சாஃப்ட்வேர் தேவை. ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்கினா தான் கிடைக்கும். பிரிண்டருக்கு நம்ம காசு கொடுக்குறோம் இல்லையா, அதுலேயே அந்த சாஃப்ட்வேரும் இன்க்ளூடட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அதர் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இதெல்லாமே வந்து வி ஹாவ் டு பே அண்ட் பை. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர். ஸோ அதை நம்ம யாருக்கும் வந்து
கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்து காப்பிரைட்ஸ், பேட்டன்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, which restricts you not to share these softwares with other persons. ஸோ நீங்கள் இதை வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். Some examples of popular open source software. So open source software ஓட popular examples வந்து பார்த்தீங்கன்னா Ubuntu, Android, OpenOffice, Spreadsheet, presentation application, drawing application, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து open source software ஓட examples தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசனில் வந்து கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்த்தோம். கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.